அக்கா பொண்ணு 2 பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கலாம்னு நினைச்சு தான் வந்தோம். இது சிட்டிக்குள்ளேயே இருக்குது. நாங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கலாம்னு நினைச்சு வந்தோம். பட் இங்க வீடே கட்டலாம் போல. ஸோ ஃபியூச்சர்ல இது ரொம்ப நல்லா இருக்கும் வரும்னு நம்பி தான் இங்க நாங்க ஒன்று வாங்கலாம்னு நினைச்சு வந்தோம். பிடிச்சதுனால 2மே வாங்கிட்டோம். வெறும் லேண்டுக்குன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 3 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் சார். 3 லட்சம் தான் போதும். மாதாவரத்து அந்த பஸ் இருக்கு சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவிட்டூர் டோல்கேட்ல இருந்து இங்க பஸ் இருக்கு. ரெடியல்ஸ் இந்த பஸ் வரும். கோயம்பேடுல இருந்து பஸ் இருக்குங்க. பாரிஸ்ல இருந்து பஸ் வரும். பாரிஸ்ல இருந்து இருக்கு. கோயம்பேடுல இருந்து இருக்கு பஸ். ஒரு சிங்கிள் பெட்ரூம்னா வெறும் 26 lakhs ஆகுது. ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கினா 39 lakhs வரும். அதாவது டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 5 lakhs கட்டினா போதும் சிங்கிள் பெட்ரூம்க்கு. மெட்ரோ மட்டும் இல்லாம மாதாவரத்துல என்டிஆர் ஐகானிக் மகால் வந்து 600 crores பட்ஜெட்ல ஒர்க் நடந்துருக்குங்க. அது வந்துச்சுன்னா இதோட நம்ம சைட்டோட growth பார்த்தீங்கன்னா 2 மடங்கு இல்ல 5 மடங்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த இடத்துல. வணக்கம் நேயர்களே. சென்னையில இப்போ மெட்ரோ வரமா மாறி இருக்கிற மாதவரம் பகுதியில கம்மி பட்ஜெட்ல உடனே வீடு கட்டுற மாதிரி CMDA அப்ரூவ்ட் வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற தணிகை எஸ்டேட்ஸ் நிறுவனத்தோட புதிய மனை பிரிவுல 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டு மனை தராங்க. 26 லட்சம் ரூபாய்க்கு இடத்துடன் கூடிய தனி வீட்டை கொடுக்கறாங்க. மனைப்பிரிவை பார்க்க போறதுக்கு முன்னாடி இங்கே இடம் வாங்கின கஸ்டமர் ஒருவரிடம் அவரது அனுபவத்தை கேட்டுவிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாங்க பெரம்பூர்ல இருந்து வரோம். அக்கா திருமலைவாயில இருந்து வராங்க. அக்கா பொண்ணு 2 பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கலாம்னு நினைச்சு தான் வந்தோம். இது சிட்டிக்குள்ளேயே இருக்குது. நாங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கலாம்னு நினைச்சு வந்தோம். பட் இங்க வீடே கட்டலாம் போல. அந்த அளவுக்கு சுத்தி வீடுகள்லாம் இருக்குது. தண்ணி ஒவ்வொரு பிளாட்க்கும் தனித்தனி லைன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. முக்கியமா இவங்க பில்டர்ஸ்ட வாங்குறதுக்கு முக்கியமான ரீசனே மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்க நல்லா பண்ணி தராங்க. லோனும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. வீடு கட்டுறா இருந்தாலும் அதுக்கும் அவங்க ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவங்க கிட்ட வாங்குறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ளே வருது. அதோட ORR பக்கத்தில் இருக்குது. மேபி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெட்ரோவில் இங்கே ஏரியா கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இது ரொம்ப நல்லா இருக்கும் வரும்னு நம்பி தான் இங்கே நாங்கள் ஒன்று வாங்கலாம்னு நினச்சி வந்தோம். பிடிச்சதுனால 2மே வாங்கிட்டோம். தேங்க்யூ. இந்த மனைப்பிரிவு பற்றி தணிகை எஸ்டேட்ஸ் வைஸ் பிரசிடென்ட் திரு ராமகிருஷ்ண ரெட்டி அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் CMDA லிமிட்டுக்குள்ள ஊருக்குள்ளேயே சைட் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்லேயே பார்க்குற நிறைய வீடுகள் இருக்குது. ஆமாங்க சார். நம்ம சைட்டு கரெக்டாக எங்கே சார் இருக்கு, எப்படி வரணும் சார்? ரெடில்ஸுக்கும் மாதாவரத்துக்கும் மிடில் இருக்கும். கரெக்டாக நம்ம லேஅவுட்ல இருந்து பார்த்தோன்னா கரெக்டாக மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் சைட்டு. மாதாவரம் மெட்ரோனா 8 கிலோமீட்டர் இருக்கும். இதே ரெடில்ஸ் வந்தோன்னா கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர். ரெட்டில்ஸ் வந்து 5 கிலோமீட்டர், மாதாவரம் வந்து 8 கிலோமீட்டர். கரெக்டாக 2த்துக்கும் ஒரு மிடில் இருக்கும். நம்ம சைட்டு பக்கத்துலேயே ஒரு அருமந்தை பஜார்ல இருந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த லேஅவுட். இந்த ஊர் பேர் சார்? இந்த ஊர் பேர் வந்து பெருங்காவூர் சார். பெருங்காவூர். ஆமாம், இது வந்து ரெடில்ஸ் பெருங்காவூர் சொல்லுவாங்க. நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக அவுட்டர் ரிங் ரோடு எவ்வளோ தூரம் சார்? கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் சார். நம்ம சைட்ல இருந்து நம்ம நிற்கிற இடத்துல இருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடு. சார் நம்ம சைட்டு வந்து கரெக்டாக வந்து ஊருக்குள்ள தான் போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ல பக்கம் வீடுகள் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு சார்? மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? இந்த இடம் பார்த்தோன்னா CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்டு சார். ஏற்கனவே ஒரு 150 பிளாட் போட்டிருக்கோம் சார். பின்னாடி நமக்கு பின்னாடி இருக்கிற பிளாட் எல்லாம் நம்ம லேஅவுட் தான். அதோட எக்ஸ்டென்ஷன் சைட் தான் சார் இது. ஃபேஸ் 1 இது ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ல ஒரு 35 பிளாட் சார் இது. சைஸ் சார்? சைஸ் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட். கார்னர் பிளாட்னா எல்லாமே அரை கிரவுண்டுக்கு மேல இருக்கும். இதுல வேணா பாதி 600 ஸ்கொயர் ஃபீட்னா 600 ஸ்கொயர் ஃபீட் நாங்க கட் பண்ணி கொடுத்துறோம் பிளாட். சரி. ஃபேசிங் எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லாமே அவைலபிள் இருக்கு. மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கிக்கலாம் சார். சரி, இப்போ வந்து நான் சைட்டு ஃப்ரண்ட்ல பாக்குற நிறைய வீடுகள் இருக்குது. கண்டிப்பா கட்டி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமா. இங்கே வந்து பிளாட்டும் வாங்கலாம், வீடாவும் கட்டி கொடுக்குறீங்களா சார்? கண்டிப்பா தரோம் சார். ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடுனா ஒரு வெறும் 26 lakhs தான். ஒரு டபுள் பெட்ரூம்னா ஒரு 13 lakhsல நாங்க பண்ணி தரோம். சிங்கிள் பெட்ரூம் வந்து 26 லட்சம். 26 லட்சம். ஒரு வீடு கட்டி கொடுக்க எத்தனை மாதங்கள் ஆகும் சார்? 6 month அக்ரிமெண்ட் போறோம் சார். நாங்க மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 4 monthல வீடு கொடுத்துறோம் சார். ஒரு 4 மாசத்துல பண்ணி தரலாம். ஆமா. இங்க வந்து இடம் வாங்குறவங்க வந்து சைட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்பார்ப்பாங்க சார். நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளவு தூரம் சார்? நம்ம சைட்ல இருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பெருங்காவூர் பஸ் ஸ்டாப் இங்க இருக்கு சார். பெருங்காவூர் பஸ் ஸ்டாப் பக்கம் தான் நம்ம சைட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சரி சார். பெருங்காவூருக்கு பஸ் எங்க இருந்தா சார் வருது? மாதாவரத்து அந்த பஸ் இருக்கு சார். அதே மாதிரி பார்த்தோன்னா திருவிட்டூர் டோல்கேட்ல இருந்து இங்க பஸ் இருக்கு. ரெடில்ஸ் இந்த பஸ் வரும். கோயம்பேடுல இருந்து பஸ் இருக்குங்க. பாரிஸ்ல இருந்து பஸ் வரும். பாரிஸ்ல இருந்து பஸ் இருக்கு. கோயம்பேடுல இருந்து இருக்கு பஸ். சரி. பஸ் வந்து அடிக்கடி வருமா எப்படி சார்? இருக்கு சார். ஒரு மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 1/2 hour ஒரு பஸ் இங்க எதிர்பார்க்கலாம். இதுலமே ஷேர்டு வசதி இருக்கு.
ஷேர் வந்து நம்ம ரைட்டில் நம்ம லேஅவுட் வந்து ரைட்டில் திரும்பினா நாங்கள் ஷேர் வந்து விச்சூர் டு அருமந்தை போகிற எல்லா ஷேர் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் சொல்லி தான் போவோம். வேறு மார்க்கெட்லாம் சார் பக்கத்தில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு? மார்க்கெட் வந்து நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர்லாம் அருமந்தை பஜார் சார். 1.5 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி அருமந்தை பஜார் வரும். அருமந்தை பஜாரில் இல்லாத கடையே கிடையாது உங்களுக்கு. ஒரு பேங்க் ஆகட்டும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஏடிஎம், ஷாப்ஸ், அதே மாதிரி சின்ன சின்ன கடையிலேருந்து ஒரு பெரிய பெரிய மளிகை கடையிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கும் சார். வீட்டுக்கு தேவை எல்லா திங்ஸுமே நம்ம வெளியில் போய் எங்கேயும் தேட வேண்டியதில்லை, இங்கே அருமந்தையில் வாங்கிக்கலாம். சைட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? சைட்டுக்குள்ளேனா சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம் சார். ப்ளஸ் பார்த்தோன்னா இபி லைனு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. உள்ளார எல்லாமே தார் ரோடு போட்டிருக்கோம். அகலமான தார் சாலை எல்லாமே. ரோடும் பார்த்தோன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 அடி ஹைட் இருக்கும் சார். நம்ம லேஅவுட்லேருந்து பார்த்தோன்னா இது எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் லைன் வந்து எல்லா ஸ்ட்ரீட்டுமே நம்ம வாட்டர் கொடுத்துருக்கோம் பாருங்க. சரி சரி சரி. இது எல்லாமே வாட்டர் கனெக்ஷனும் சூப்பராக இருக்கும். தண்ணி அருமையாக இருக்குங்க. தண்ணி பிடிச்சி பார்க்கலாம் தாராளமாக. எவ்வளோ போர்த்து வருது பாருங்க. அப்படியே குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். சரி சரி. அப்போ இருக்கிற மக்கள் எல்லாமே இந்த தண்ணி தான் சார் குடிக்கிறாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நம்ம ரோடு சைஸ் சார், இந்த சைஸ்லாம் ரோடு வந்து இந்த மெயின் ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு சார். உள்ள இருக்கிற ரோடு எல்லாமே 24 ஃபீட் ரோடு. நம்ம சைட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல் காலேஜ் இருக்கு சார்? சார் நம்ம சைட்டு பக்கத்துலேயே ஜிஎஃப்சி குளோபல் ஸ்கூல் சார், ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் திரும்பினா ஆர்சி இன்ஃபென்சஸ் ஸ்கூல் இருக்கு. இந்த 2 ஸ்கூல்ஸுமே ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. இது எல்லாமே அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம சைட்டுக்கு பின்னாடி அந்த பேக் சைட்ல இருக்கு. சரி சரி. அது எல்லாமே வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி கட்டிட்டு இருக்காங்க. அதுவுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ரெடில்ஸ்க்கு. இது இல்லாம ரெடில்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பஸ் எல்லாமே இங்க நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல ஸ்கூல் பஸ் வேன் எல்லாமே இங்க வரும். சைட் வாசலே வரும். சைட் வாசல்ல வரும். சைட் என்ட்ரன்ஸ்ல வந்துரும். சார் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பிரைஸ்க்குள்ள போயிடலாம். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன பிரைஸ் சார்? ஸ்கொயர் ஃபீட் வந்து 2600 ரூபாய் சார். 2600 லான்ச்சுக்கு முன்னாடியே இப்போ அந்த ஆஃபர் ரேட் தரும். இதுல வந்து இது இல்லாம கார்னர் பிளாட் வந்து 100 ரூபாய் ஜாஸ்தி வரும் சார். நார்மல் பிளாட் வந்து 2600 ரூபாய். இந்த ரெட் ஹில் சரௌண்டிங்ல வந்து சைட் இங்க மட்டும் தான் போட்டுங்களா சார்? வேற எங்க பக்கத்துல இருக்கு? இந்த சரௌண்டிங்ல நிறைய இடம் போட்டிருக்கேன் சார். பக்கத்துல ஒரு பெரிய கமர்ஷியல் லேண்ட் ஒன்று பண்றோம். அது வந்து ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே 10,000 சதுரடி. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தோன்னா வெறும் 1750 ரூபா. எல்லாமே 10,000 ஸ்கொயர் ஃபீட். அது வேர் ஹவுஸ்க்கான லேண்ட் இது. இது இல்லாம இதுக்கு முன்னாடி நாங்க அருமந்தை பஜார்ல ஒரு பெரிய சைட் ஒன்று போட்டு பெரிய லெவலில் நாங்கள் சக்சஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நீங்க சைட் நாங்களாம் ஃபியூச்சர்ல லேஅவுட் பண்ணா கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 4000 ரூபாய் அந்த 5000 ரூபாய் சார். டெஃபினட்டா வரும். ஃபியூச்சர்ல வந்து ஃபேஸ் 3 வந்து பண்ண போறோம். அது எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் கண்டிப்பா ஆயிடும். சரி, இப்போ நம்ம சைட்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட், அதாவது முன்பணம் வந்து அவங்க எவ்வளவு வச்சிருக்கணும்? வெறும் லேண்டுக்குன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 3 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் சார். ஒரு 3 லட்சம் தான் போதும் லோன் பண்ணி தரலாம். மேக்ஸிமம் வந்து ஆல் பேங்க்ல பண்ணுவீங்களா சார்? பண்ணலாம் சார். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் எல்ஐசியில் மேஜராக பண்ணி தரோம் சார். சரி சார். சப்போஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து வீடா கேட்குறாங்க, வீடானா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு 5 lakhs கட்டினா போதும் சார். ஒரு டபுள் பெட்ரூம்னா ஒரு 9 lakhs கட்டணும். 5 lakh இருந்தாக்கி ஒரு சிங்கிள் பெட்ரூம் தனி வீடு வாங்கிக்கலாம். அதே ஒரு 9 lakhsனா ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கிக்கலாம். ஒரு சிங்கிள் பெட்ரூம்னா வெறும் 26 lakhs அது. ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கினா 39 lakhs வரும். அதாவது டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 5 lakhs கட்டினா போதும் சிங்கிள் பெட்ரூம்க்கு. சரி சார். டபுள் பெட்ரூம் வாங்கினா ஒரு 9 lakhs கட்டினா மற்றது வந்து நம்ம லோன் பண்ணி தரலாம். பேலன்ஸ் ரிமைனிங். இந்த சைட்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து இப்போ வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க. கண்டிப்பா 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம மாதவரத்தில் வந்து மெட்ரோலாம் வந்த பிறகு கண்டிப்பா எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் சார்? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. மாதாவரம் குளத்தூர்லாம் எந்த அளவு டெவலப் ஆயிடுச்சு. அது மாதாவரத்துலேருந்து குளத்தூர்ல இருந்தால் வெறும் 15 minutesல வந்து ரீச் ஆகக்கூடிய இடம் தான் நம்ம பெருங்காவூர் இடம். இப்போ மாதாவரத்தில் இப்போ இன்னைக்கு கரண்ட் ரேட் பார்த்தோன்னா வெறும் 10,000 12,000 வரல போகுது. அதே மாதிரி உங்களுக்கு குளத்தூர்லவே நல்ல டெவலப்மெண்ட் தான். குளத்தூர்லவே 10,000 மேலே தான் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 10 to 12 இருக்கும். இது மாதாவரம் மெட்ரோ வந்துச்சுன்னா அதோட 3 மடங்கு டெவலப் ஆகும். சரிங்க. சரி சரி. நம்ம கரெக்டாக வந்து இருக்கிற ரேட்டோட 3 மடங்கு கண்டிப்பாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சரி. இந்த லேஅவுட் வந்து கரெக்டாக மாதாவரத்து வந்து கரெக்டாக வந்து 8வது கிலோமீட்டர் தான் சரியா? ஆமாம்மா. 15 minutes தான் கரெக்டாக மாதாவரத்துல வந்தாலும் 15 minutes. குளத்தூர்லேருந்து அதே மாதிரி 15 minutesல வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் இது பெருங்காவூர். ஃபியூச்சர்ல வந்து நல்லா க்ரோத் ஆகும். 100% இருக்கும் சார். அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. மெட்ரோ மட்டும் இல்லாமல் மாதாவரத்தில் என்டிஆர் ஐகானிக் மகால் வந்து 600 crores பட்ஜெட்ல ஒர்க் நடந்துருக்குங்க. அது வந்துச்சுன்னா இதோட நம்ம சைட்டோட growth பார்த்தீங்கன்னா 2 மடங்கு இல்லை 5 மடங்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த இடத்துல. சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.